வணக்கம். நீதிபதியிடம் விலை பேசிய திமுகவின் மாஜி அமைச்சர்கள் கூண்டோடு கைது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தாவேகாவின் ஆட்சியை கலைப்பதற்கு செந்தில் பாலாஜியும் கரூர் கும்பலும் பேரம் பேசினார்கள். இளையராஜா தாவேகாவின் எம்எல்ஏவிடம் சுமார் 180 கோடி வரைக்கும் தாவேகாவின் எம்எல்ஏக்கள் 6 பேரிடம் பேரம் பேசப்பட்டதாக செந்தில் பாலாஜி மற்றும் கரூர் கும்பல் மீது வழக்கு பதிவு செய்து லுக் அவுட் நோட்டீஸும் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக் குமாரின் மீதும் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்காமல் இருப்பதற்காக நீதிபதிக்கு சுமார் 350 கோடி வரைக்கும் பேரம் பேசியதாக தகவல்கள் ஆதாரபூர்வமாக கிடைக்கப்பெற்றுள்ளது. நீதிபதி அள்ளி மற்றும் சுவாமிநாதன் இருவர்களிடமும் பேரம் பேசியதாகவும், ஆனால் நீதிபதிகள் இதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார்கள். அனைத்தையும் பணத்தை வைத்து பெற்றுவிடலாம் என்று நினைக்கிறீர்கள் என்று தற்பொழுது எச்சரிக்கையும் செய்துள்ளனர். எல்லோத்தையும் பணத்தை வைத்து விலைக்கு வாங்கிவிடலாம் என்றால் நீதிமன்றம் எதற்கு இருக்கிறது? யாராவது ஒருவர் நல்லவராக இருக்கத்தான் செய்வார்கள், அதில் நானும் ஒருவர் என்று நீதிபதிகள் தற்பொழுது தெரிவித்துள்ளனர். இதனால் பணத்தை விநியோகம் செய்யும் பொறுப்பில் இருக்கக்கூடிய திமுகவின் மாஜி அமைச்சர்கள் தற்பொழுது வசமாக சிக்கியுள்ளனர். பலரும் பணத்தை வைத்துதான் மையமாக செயல்படுகிறார்கள். ஆனால் பணத்திற்கு மசியாத நீதிபதிகளை நாம் நிச்சயமாக வாழ்த்துக்கள் மூலமாக பாராட்டக்கூடிய வகையில் அமைந்துள்ளோம். மக்களாகிய நீங்களும் வாழ்த்துக்களை தெரிவிங்கள். ஏனென்றால் 350 கோடி வரைக்கும் இவர்கள் பேரம் பேசுகிறார்கள் என்றால் கடந்த திமுகவின் ஆட்சியில் எத்தனை கோடிகள் ஊழல் செய்திருப்பீர்கள்? தமிழ்நாட்டின் ஒரு பட்ஜெட்டின் மட்டுமே இவர்களது கமிஷன் என்பது 10,000 கோடி என்று கடந்த திமுகவின் நிதியமைச்சர் பி.டி. பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பேசிய ஆடியோவும் தற்பொழுது உண்மைதான் என்பது தெரிய வந்துள்ளது. திமுக வசமாக சிக்கிக் கொண்டது. திமுகவின் மாஜி அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அனைவரும் ஊழல் செய்ததாக ஆதாரபூர்வமான ஆவணங்களையும் முதல்வர் விஜய் அவர்கள் சேகரித்து ஆளுநரிடம் சமர்ப்பிக்கவும் உள்ளார். இப்பேற்பட்ட ஒரு சூழலில் திமுக யாரும் எதிர்பாராத வகையில் ஒரு தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது பணத்தை வைத்து நீதிபதியை விலைக்கு வாங்கி செந்தில் பாலாஜியை எப்படியாவது ஜாமீனில் எடுத்து விடலாம் என்று நினைத்த திமுகவின் கும்பல்களுக்கு தற்பொழுது நீதிபதிகள் சொன்ன அதிரடியான தீர்ப்பால் கூண்டோடு செந்தில் பாலாஜியும் அவரது கும்பல்களும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள். அவரது பதவியும் பறிபோகும் என்ற தீர்ப்பு நிச்சயமாக நீதிமன்றத்தில் நாங்கள் கூறுவோம் என்பதற்கேற்ப நீதிபதிகள் தைரியமாக கூறியுள்ளனர். நிச்சயமாக பணத்திற்கு மசியாத நீதிபதிகளை நாம் வாழ்த்தித்தான் ஆக வேண்டும். அது மட்டுமல்ல, திமுக கடந்த கால ஆட்சியின் பொழுது செய்த மோசடிகள், அடாவடித்தனம், தனியார் நிறுவனங்களிடம் இருந்து பெறப்பட்ட மாத கமிஷன் தற்பொழுது வராத காரணத்தினாலும் தனியார் நிறுவனங்கள் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யக்கூடிய ஒரு சூழலும் உருவாக்கியுள்ளது. இவர்கள் எங்களை மிரட்டி கமிஷன்களை கேட்கிறார்கள் என்று நேரடியாக 14 வழக்குகளும் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் ஆட்சி அதிகாரம் இல்லாத காரணத்தினால் தற்பொழுது ஒட்டுமொத்தமான பதவிகள் பறிக்கப்பட்டதன் காரணமாக வரக்கூடிய நிதியும் தற்பொழுது தடையாக மாறிவிட்டது. இதனால் தான் மன உளைச்சலில் இருந்த திமுகவின் மாஜி அமைச்சர்கள் எப்படியாவது திமுக ஆட்சியை அமைக்க வேண்டும், தாவேகா ஆட்சியை இழக்க வேண்டும் என்பதற்காக சதித்திட்டத்தை போட்டு குதிரை பேரம் நடத்துவதற்கான முயற்சிகளிலும் ஈடுபட்டார்கள். ஆனால் அது தோல்வியில் முடிந்ததன் காரணமாக என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியில் இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களை விட அவரது மகன் இன்பநிதி அவர்கள் போட்ட திட்டம்தான் கரூர் கும்பலை வைத்து திமுக ஆட்சி அமைக்க வேண்டும், அதற்கு தாவேகாவில் நமக்கு சாதகமாக வரக்கூடிய நபர்களை தேர்வு செய்து சபாநாயகர் வாக்கெடுப்பின் பொழுது அந்தர்பல்ட்டி அடிக்கக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்று 180 கோடி தனியார் நிறுவனங்களிடம் இருந்து பெறப்பட்ட பணத்தை வைத்து பேரம் பேசியுள்ளனர். ஆனால் அது தோல்வியில் முடிந்துவிட்டது. தற்பொழுது வசமாக சிக்கியதன் காரணமாக இதில் இருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தற்பொழுது நீதிபதியிடம் விலை பேசக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்கியுள்ளனர். ஆனால் அதிலும் தற்பொழுது தோல்வி அடைந்ததன் காரணமாக மக்கள் முன்பும் அவமானப்பட்டாச்சு, சட்ட ரீதியாகவும் அவமானப்பட்டாச்சு. தற்பொழுது
சட்டசபையில் இவர்கள் அந்தர்பல்ட்டி அடித்து கண்ணீர் விட்டு கதறி அழும் விதமாக ஆளும் கட்சியினர்கள் கேட்கக்கூடிய கேள்விற்கு பதிலளிக்க முடியாமல் அங்கு ஓடிய காட்சிகளும் மக்கள் பார்த்துவிட்டார்கள். இனி நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலில் 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் நிச்சயம் திமுக வெற்றியடையுமா என்று கேட்டால் நிச்சயமாக வெற்றியடைவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக தாவேகாவின் ஆட்சி அமைந்ததோடு கூட்டணிகளும் விசிக, முஸ்லீம் லீக், மதிமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகளும் தற்பொழுது தாவேகாவிற்கு ஆதரவுகளை கொடுத்துவிட்டது. இதுவரைக்கும் அதிகாரங்களில் இருந்த பொழுது மக்களை ஏளனமாக பார்த்த திமுக ஆட்சி அதிகாரம் இல்லாத பொழுது உதயநிதி அவர்கள் கல்யாண மேடைகளில் ஒப்பாரி வைக்கக்கூடிய நிகழ்வுகளையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. கூண்டோடு ஒவ்வொரு நபர்களும் நிச்சயம் சிறைக்கு செல்வது உறுதிதான். அதில் முதல் கட்டமாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு பிடிவாரன் மூலமாக எங்கிருந்தாலும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு அவருக்கான தண்டனையை நீதிமன்றம் பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த நீதிமன்றத்திலேயே நீதிபதியை விலை கொடுத்து வாங்கிவிடலாம் என்ற எண்ணம் திமுகவிற்கு என்றைக்கு வந்ததோ அன்றைக்கே அவர்கள் திருந்துவது வாய்ப்பே கிடையாது. நீதிபதி நிச்சயமாக பணத்தை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு விசுவாசமாக நான் இருக்க மாட்டேன், நீதிக்கு முன் அனைவரும் சமம், தவறு செய்தவர்கள் அதற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும், நிச்சயமாக செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஆவணங்கள் இருந்தால் அதற்கான தண்டனையை அவர் அனுபவிப்பார். அன்றைக்கு புழல் சிறையில் 15 மாதங்கள் சிறையில் இருந்தார் அல்லவா, அப்பொழுது அந்த வழக்கை வாதாடியவர் யார் தெரியுமா? நீதிபதி பெண்மணி. ஒட்டுமொத்தமாக செந்தில் பாலாஜியை சிறையில் அடைப்பதற்கான உத்தரவை பிறப்பித்தார். அன்று ஒட்டுமொத்தமான பணங்களை வைத்து அவரை பேரம் பேசவும் முயற்சி செய்தார்கள். ஆனால் தோல்வியில் முடிந்தது. அதேபோல்தான் இன்றைக்கும் குதிரை பேரம் தமிழ்நாட்டில் தாவேகாவின் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதை போல நீதிபதிகளை விலைக்கு வாங்க முயற்சிகளை மேற்கொண்டது தாவேகாவிற்கு எதிராக திமுக. ஆனால் அனைத்தும் தோல்வியில் முடிந்துவிட்டது. இதனால் தற்பொழுது கூண்டோடு திமுகவின் கரூர் கும்பல்கள் கைது செய்யப்பட்டது போல நீதிபதிக்கு விலை கொடுத்து வாங்குவதற்கு வந்த திமுகவின் மாஜி அமைச்சர்கள் அவர்களது பினாமிகள் கூண்டோடு கைது செய்யப்படலாமா? அப்படி கைது செய்யப்பட்டால் என்ன தண்டனை கொடுக்கலாம்? அவர்களிடம் இருந்து பெறக்கூடிய அந்த பணங்களை அரசு கஜானாவில் சேர்க்கலாமா அல்லது பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு கட்டமைப்பை உருவாக்குவதற்கும் அதை விரிவுபடுத்துவதற்கும் செலவு செய்யலாமா என்பதை மறக்காம உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.